ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து என்னன்னா, வரக்கூடிய பணம் வந்து வீட்டில் தங்கவே மாட்டேங்குதுங்க. வீட்டில் வந்து முன்னேற்றமே இல்லை, அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, கடன் சுமை தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து நிறைய வந்து சேருங்க. இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் தீரும். பணம் வந்தாலும் அது உங்க வீட்டிலேயே நிலையாக நிற்கும். அதை வச்சு நீங்க நிறைய சொத்துக்கள் வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் நிறைய இருக்கணும், பணம் வந்து பல வழியிலிருந்து வந்து இருக்கணும். வரக்கூடிய பணமும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவாகாம வீட்டிலேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவோம். அதுக்காக தாங்க வீட்டில் பணம் சேரணும் தான் எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்மளால சேர்க்க முடியல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி மாச கடைசியில் ஒரு பைசா கூட இல்லைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்வதற்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க பணத்தோட சேர்த்து வைத்தாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும். வரக்கூடிய பணமும் வந்து உங்ககிட்டயே இருக்குங்க. வீண் செலவுலாம் ஆகாது. சரிங்களா? ஏன்னா 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல 2 ரூபாய் நம்ம கையில மிச்சமானாதான் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியாக குடும்பத்தை நடத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் வரவுக்கு மீறிய செலவு ஏற்பட்டு கையில் பணம் எதுவும் தங்காமல் மாச கடைசியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு வந்து தீர்வு வந்து பாத்தீங்கன்னா பணம் வர்ற பணம் நம்ம கையில நிலையாக தங்கியிருந்தாலே போதுங்க. நம்மளோட பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையவே கிடையாதுங்க. உங்க வீட்டு சமையல் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் பணத்தோடு சேர்த்து வைங்க. உங்க வீட்டில் வந்து பணம் வந்து பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்னு 108 பொருட்கள் இருக்குங்க. அதுலயும் ஒரு சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கு. அதுலயும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பட்டை. இந்த லவங்க பட்டைக்கு ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. அதாவது ஆகர்ஷணம்னா நீங்க இந்த பொருளை எதோட வைத்தாலும் சரி அதை ஈர்த்துக்கிட்டே இருக்கும், அதை அதிகப்படியாக மாற்றி கொடுக்கும், அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் ஆகர்ஷண சக்தி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க என்னைக்கு வேணாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் இல்லாத ஒரு நேரமா பார்த்து நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை. சரிங்களா? உங்களால இயன்ற அளவு 10 ரூபா நோட்டா இருந்தாலும் சரி, 20 ரூபா நோட்டா இருந்தாலும் சரி, 50, 100, 200, 500 அப்படின்னு உங்களால முடிந்த எந்த ஒரு நோட்டாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அந்த நோட்டுக்குள்ள இந்த லவங்கப்பட்டையை நன்றாக சுற்றி ஒரு மஞ்சள் நிற நூல், சரிங்களா, அந்த மஞ்சள் நிற நூலால் கட்டி வச்சுனுங்க. நோட்டுக்குள்ள லவங்கப்பட்டையை வச்சுட்டு நல்லா சுத்தி வச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற நூலால் கட்டி வைக்கணும். அவ்வளவுதாங்க அந்த பரிகாரம். சரிங்களா? இப்படி கட்டி வைத்த அந்த லவங்கப்பட்டையை உங்க வீட்டோட பீரோல இல்ல நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கல்லா பெட்டியில இப்படி வச்சுனுங்க. சரிங்களா? இப்படி நீங்க உங்களோட பீரோலையோ இல்ல கல்லா பெட்டிலையோ இந்த ரூபா நோட்ல சுத்தின லவங்கப்பட்டையை வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த இடத்தில் தன ஆகர்ஷண சக்தி அதிகமாகும். இந்த தன ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால பணத்தை அதிகமாக ஈர்த்து உங்ககிட்டயே நிலையாக இருக்க வைக்குங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 10 ரூபா சம்பாதிச்சதுல 100 ரூபா வர்றது பெருசு இல்லை. அந்த 100 ரூபா வந்தாலும் நம்ம கையில் இருக்கணும்ல. அதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமும் பல வழிகளிலிருந்து வரும். ஏன்னா இந்த தன ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால அந்த 10 ரூபா நோட்டு வந்து 1000 ரூபா மாறுவதற்கு அந்த பட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வேலை செய்யுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஒரு மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பட்டை பரிகாரத்தை செய்தாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து பணம் மிகப்பெரிய அளவில் சேருங்க. உங்கள் கடன் சுமையெல்லாம் தீரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.